நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து இந்தியாவுடைய லேண்ட் பவுண்ட்ரி ஆர் பார்டர்ஸ், ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். இந்தியாவுடைய எல்லைகள், இந்திய நாட்டினுடைய எல்லைகள் எந்தெந்த நாட்டை பகிர்ந்துக்கிறாங்க, எத்தனை கிலோமீட்டர் வந்து நீளமானது, கிட்டத்தட்ட 15,200 கிலோமீட்டர் நம்மளோட லேண்ட் பவுண்ட்ரியே மித்த நாட்டோட நம்ம பார்டராக ஷேர் பண்ணுறது 15,200 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த 15,200 கிலோமீட்டர்ஸ் யார் யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறோம், எந்த நாடுகிட்ட நம்ம அதிகமான எல்லைகளை ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற பற்றி தான் வந்துட்டு பகிர்ந்துக்கிறோம் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுங்கள், நம்ம எந்த நாட்டோட எல்லைகளை வந்து அதிக அளவில் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் நினைப்பீங்க பாகிஸ்தானா சைனாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டுமே கிடையாது. யார் அப்படின்றத வந்துட்டு வீடியோவில் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய எல்லை வந்து லேண்ட் பவுண்ட்ரி, கோஸ்டல் பவுண்ட்ரி நான் சொல்கிறேன். லேண்ட் பவுண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட 15,200 கிலோமீட்டர் இருக்கிற இந்த பவுண்ட்ரி நம்ம யாரோட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறோன்னா, முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா பாகிஸ்தான்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரண்டில் இருக்கிற ஒரு நாடு, நம்மளுடைய நட்பு நாடு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எதிரி நாடு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ அது வந்துட்டு பாகிஸ்தானோட நம்ம எத்தனை மைல், அதாவது எத்தனை கிலோமீட்டர் எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறோம், எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து லேண்ட் பவுண்ட்ரியாக இருக்குது பாகிஸ்தான் கிட்ட அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3,310 கிலோமீட்டர், 3,310 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம பாகிஸ்தான்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த கல்ஃப் ஆஃப் கட்ச் இந்த இடத்துல, இந்த வெஸ்டர்ன் பார்ட்டில் இருந்து மேலே இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்றது வந்துட்டு அவங்க பக்கம் போயிடுச்சு. பட் ஆனால் இவங்க மென்ஷன் பண்ணி இங்கே சொல்லியிருக்கிறது எல்லாமே எதை வச்சு சொல்லியிருப்பாங்கன்னா, காஷ்மீர் வந்து இந்தியாவுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக வச்சு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இதில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கலாம், அது வந்து பெட்டர். ஸோ இப்போ பாகிஸ்தான் கிட்ட 3,310 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம எல்லைகளை வந்து பகிர்ந்துக்கிறோம். ஸோ இப்போ பாகிஸ்தானோட எல்லையை வந்து பெரும்பாலும் எப்படி வந்து டிமார்க்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ரெட் கிளிஃபி லைன் சொல்லிட்டு, நான் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனா என்னன்னு தெரியல, அந்த வெள்ளையர்கள் வந்து அந்த பிரித்து கொடுத்துட்டு போன இடம் தான். இந்த குஜராத்திலேருந்து கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த பார்ட் வரைக்கும் வந்து அதை ரெட் கிளிஃபி லைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்தியாவும் பாகிஸ்தானும், இந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இங்கே மேலே இருக்கும், கீழே வந்துட்டு இங்கே வந்து இந்தியா கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு காஷ்மீர் இருக்கும். பட் ஆனால் இந்த லைனோட இடத்தோட பேர் மட்டும் லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்துட்டு அன்அஃபிஷியல் பவுண்ட்ரி, ரெட் கிளிஃபி லைன் மாதிரி கிடையாது. ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல் வந்துட்டு ஒரு அன்அஃபிஷியல் லைன், நம்மளோட கட்டுப்பாட்டில் இப்படி இருக்கிறது. ஸோ இது வந்து பாகிஸ்தானோடைய பவுண்ட்ரி. ஸோ பாகிஸ்தானுக்கு அடுத்து அப்படியே இந்த பக்கம் அப்படி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சைனாட்டை நம்ம வந்து எல்லைகளை வந்து பகிர்ந்துக்கிறோம். சைனாட்டை வந்து எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் எல்லை நம்ம பகிர்ந்துக்கிறோன்னா, கிட்டத்தட்ட 3,917 3,917 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம சைனாட்டை வந்துட்டு லேண்டை ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்குற மாதிரி இது வந்து ஆக்சுவல் பவுண்ட்ரி கிடையாது. ஆக்சுவல் பவுண்ட்ரி எங்கன்னா இங்கேருந்து வந்து இந்த இடத்துல இப்படி கீழே இப்படி வந்துடும். இது வந்து இந்த இடம் ஃபுல்லாக அக்ஷய் சின்னு சொல்லுவாங்க. இது வந்து சைனாவுடைய கட்டுப்பாடு கிட்டே இருக்குது. ஸோ சைனாட்ட இருக்கிற அந்த பவுண்ட்ரிலையும் வந்துட்டு நம்ம இந்த இடத்த வந்துட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆக்சுவலாக இவங்க சொல்லியிருக்கிற இது என்னென்னா 3,917 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம சைனாட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல அப்படியே இங்கே வந்துன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வந்து இது திபெத்தாக இருந்தது. திபெத் வந்து அப்புறம் சைனா வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே இந்த பக்கம் அப்படி வந்தோன்னா வந்துட்டு இது சைனா. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்டர் எங்கே வருதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இங்கே பூட்டானுக்கு அப்புறம் இங்கே மேலே அருணாச்சல் பிரதேஷில் அப்படியே இப்படி வந்து அப்படியே அந்த எண்டு வரைக்கும் அப்படி போகிறது. ஸோ இது வந்து சைனாட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிற பவுண்ட்ரிஸ். ஸோ சைனாக்கு அப்புறம் அப்படியே இந்த சைடு வரும் நேபாள் வந்து பெருசாக சிக்னிஃபிகண்ட்டாக ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நேபாள் வந்துட்டு எல்லாமே இந்தியாவை தான் நம்பி இருக்குது. நேபாளோட நம்ம எவ்வளோ பார்டர் ஷேர் பண்ணிக்கிறோன்னா 1,752 1,752 கிலோமீட்டர் வந்து நம்ம நேபாள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நேபாள் பார்த்தாச்சு, இந்த சைடு பாகிஸ்தான் பார்த்தாச்சு, சைனா பார்த்தாச்சு. இந்த சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பூட்டான் வந்து நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இதை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். பூட்டான்ட்ட வந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர் பார்டர் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோன்னா, இந்த இடம், இந்த ரீஜன். ஸோ இந்த ரீஜன் எவ்வளோ பார்டர் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 587 கிலோமீட்டர் தான். அதாவது ரொம்ப கம்மி. 587 கிலோமீட்டர் வந்து நம்ம பூட்டான்ட்ட பார்டர் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டால் இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைனாவுக்கு இப்படி கீழே இப்படி வந்தோடனே இந்த சைடு மியான்மர். நம்ம பெருசாக அதை நோட்டீஸ் பண்ணவே மாட்டோம். இந்த நாகாலாந்து, அப்புறம் வந்துட்டு மணிப்பூர், அப்புறம் வந்து மிசோரம். ஸோ இந்த இடமெல்லாம் இந்த டாப் மோஸ்ட், அதாவது ரொம்ப ஃபார் ஈஸ்ட்டில் இருக்கிற இந்த இதெல்லாமே வந்துட்டு நம்ம மியான்மர்கிட்ட வந்து பார்டர் நம்ம ஷேர் பண்ணுறோம். மியான்மர்கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 1,458 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம எல்லைகளை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட எல்லா இடமே முடிச்சாச்சு. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான் கிட்ட நம்ம 80 கிலோமீட்டர் வந்து நம்ம பார்டர் ஷேர் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இந்த டாப் மோஸ்ட் ரீஜன் வந்துட்டு இந்த ஆப்கானிஸ்தானோட இந்த இடத்துல பைண்டாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க பாருங்களேன். பட் ஆனால் இது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் சைடு போயிடுறதுனால ஆக்சுவலாக வந்துட்டு ஆப்கானிஸ்தானோட நம்ம வந்து பார்டர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தானோட கிட்ட வந்து 80 கிலோமீட்டர். ஸோ இப்போது ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் நான் சொல்ல, பங்களாதேஷில் வந்துட்டு நம்ம எவ்வளோ பார்டர் ஷேர் பண்ணிக்கிறோம் அதை பற்றி மட்டும் நான் என்ன வரல. இப்போ நீங்கள் எல்லாமே நினச்சிருப்பீங்க பாகிஸ்தான்
சைனா தான், ரெண்டில் ஏதோ ஒன்று தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு. பட் ஆனால் உண்மையிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியா யாரோட அதிக அளவில் எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறாங்க, யாரோட எல்லை வந்து ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பங்களாதேஷ்ட ஷேர் பண்ணுற அந்த லேண்ட் பவுண்ட்ரி தான் வந்துட்டு இருக்குலே ரொம்பவே நீளமான அதிக அளவிலான எல்லையை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம். கிட்டத்தட்ட 4096 கிலோமீட்டர், 4096 கிலோமீட்டர் வந்து நம்ம பங்களாதேஷ்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால், அப்புறம் வந்து மேகாலயா, திரிபுரா, இந்த மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்க முக்கியமான பார்டர் கிட்டத்தட்ட ஒரு 4097 கிலோமீட்டர்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அவ்வளவு தூரம், அவ்வளோ பெரிய பார்டர், அதாவது ரொம்பவே வளைஞ்சு இது ரொம்ப ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இதாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனாலே வந்துட்டு இதோட பவுண்ட்ரி ஏரியா வந்துட்டு ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் லேண்ட் பவுண்ட்ரி அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே டோட்டலாக சம்மப் பண்ணால் இந்தியாவோட பார்டர் டோட்டலாக 15,200 அத்தனை கிலோமீட்டர் வந்துடும். ஸோ இது வந்து இந்தியாவோட லேண்ட் பவுண்ட்ரி. இந்தியாவோட கோஸ்டல் லைன் அந்த லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 7,517 கிலோமீட்டர், 7,517 கிலோமீட்டர். அதாவது அந்தமான் அண்ட் நிக்கோபார், லக்ஷத்வீப் இது எல்லாத்தையுமே சேர்த்து 7,517 கிலோமீட்டர். அவ்வளோ தூரம் பெரிய ஒரு கோஸ்ட் லைன் மட்டும் இருக்குது. அப்புறம் சைனாவோட நம்ம பவுண்ட்ரியை வந்து என்ன சொல்லுவோம்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்த வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இது 1962 வாருக்கு அப்புறம் வந்த ஒரு சீஸ்ஃபயர் நெகோசியேஷன்ஸ் படி கொண்டு வந்தது தான் வந்துட்டு இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ நான் முக்கியமான கீழே வந்துட்டு நான் வர மறந்துட்டேன், நம்ம சைடு அதாவது ஸ்ரீலங்கா, இது வந்து கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா வந்துட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் கோஸ்டல் லைன் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி வந்து பார்டராக வச்சுருக்காங்க. எதை பேஸ் பண்ணினா பால்க் ஸ்ட்ரெயிட் அப்படின்ற ஒரு இதை வச்சு 30 கிலோமீட்டர் அந்த இடம் வந்து இந்தியாவில் வந்து தனுஷ்கோடியையும் அங்கே வந்துட்டு மன்னார் டிஸ்ட்ரிக்டையும் வந்துட்டு பிரிக்குது. ஸோ இந்த இடம் தான் வந்துட்டு இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான இந்த பார்டர் ரீஜியன். ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியாவோட பார்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக சொல்லணும்னா பாகிஸ்தான், சைனா, மேலே வந்து ஆப்கானிஸ்தான், பட் ஆனால் இப்போ இல்லை. இந்த பக்கம் வந்துட்டு பூட்டான், இங்கே வந்து சைனா, திருப்பி இங்கே வந்து மியான்மர், அப்புறம் கீழே வந்துட்டு ஸ்ரீலங்கா. ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஜென்ரலாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ இந்தியாவோட பார்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸ், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி இந்தியாவுடைய நட்பு நாடுகள்னு இல்லை, நெய்பர்ஸ், அண்டை நாடுகளும் வந்துட்டு ஒரு விதமான ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன், குழப்பமான கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு நாடு தான் வந்துட்டு இந்தியா. ஸோ இதை பற்றி வேற ஒரு வீடியோவில் தனிஷாக பார்க்கலாம். பட் ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சி வந்துட்டு லேண்ட், அதாவது இந்தியாவோட பவுண்ட்ரிஸ் என்ன, எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்தியாவில் நார்த் டு சவுத், கன்னியாகுமரி, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3214 கிலோமீட்டர் நார்த்து டு சவுத்து. வெஸ்ட்டு டு ஈஸ்ட் வந்து அதாவது அருணாச்சல் பிரதேஷோட இந்த டிப்பில் இருந்து குஜராத்தினுடைய இந்த டிப்பு வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2933 கிலோமீட்டர். ஸோ இது வந்து நார்த்து சவுத்து, இது வந்து வெஸ்ட் ஈஸ்ட். ஸோ இந்த விஷயமும் நான் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். ஸோ இது இப்படி ஒரு விஷயம். அப்புறம் வந்து இந்தியாவோட ஃப்ரெண்ட்ஸு, பார்டரில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்ன, இதெல்லாமே வந்துட்டு தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இது ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் பேசினேன். நாளைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்துட்டு ஒரு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ இங்கே ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு இந்த நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஐடியாவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்படின்ற சொல்லிட்டு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.